ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறைய புது புது கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி எக்கச்சக்கமான கிச்சன் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பொதுவாகவே சாம்பார் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு சுத்தமாக ஒத்துக்காது. நெஞ்சு வலி, வயிறு வலி, ஏப்பம் வர்றது, இந்த மாதிரி நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியலைன்னாலும் இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாதி பிரச்சனைகளை நம்மளால் ஈஸியாக தவிர்க்க முடியும். என்னங்கிறத பார்க்கலாம். பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு இது கூடவே மஞ்சள், பூண்டெல்லாம் போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு இந்த பருப்பை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக நொர மாதிரி பொங்கி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நொரை எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரு கரண்டி வச்சு மேலாப்பில் எடுத்தோம் அப்படின்னா நொரை மட்டும் நமக்கு ஈஸியாக வந்துடும். தண்ணியை எடுக்க வேண்டாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த நொரையை மட்டுமே எடுத்தால் போதும். பருப்பில் இயற்கையாகவே ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிருக்கும். செடிகளில் இருக்கும்போது பூச்சி தாக்குதலை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதுதான் கொதிக்கும் போது இந்த நொரை வர்றதுக்கு காரணம். திராட்சை பழத்துக்கு மேலெல்லாம் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இது. கம்ப்ளீட்லி எடிபிள், தாராளமாக சாப்பிடலாம், எதுவுமே ஆகாது. ஆனால் வாயு தொந்தரவுகளை தவிர்க்கிறதுக்காக இதனால் வர்ற நுரையை மட்டும் நம்ம ஃபுல்லாக அள்ளிடலாம். அடுத்து நீங்கள் எப்பயும் போல் மஞ்சள், சீரகம், பெருங்காயம், பூண்டு, உப்பு எல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த நுரையை எடுக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட்டுமே இருக்குது. என்ன அப்படின்னா பருப்பு நமக்கு பொங்கி குக்கருக்கு வெளியிலலாம் தெரிக்காது, சூப்பராக வெந்து வரும். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இனி பருப்பு வேக வைக்கும் போது இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு பூண்டு உரிக்கும் போது பார்த்திங்கன்னா விரல் நெகமெல்லாம் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். இனி நம்ம கையால் பூண்டு உரித்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை. நம்ம கைப்படாமல் எவ்வளோ சின்ன சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக உரித்து முடிச்சிடலாம். இப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு எல்லாத்தையும் நம்ம தனித்தனி பல்லாக உதுத்தி எடுத்துக்கணும். இந்த மெத்தடில் செய்யும்போது எவ்வளோ சின்ன சின்ன பூண்டாக இருந்தாலும் சரி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சாப்பர் தான். காய்கறி கட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் நிறைய வீடுகளில் இப்போ கண்டிப்பாக இருக்கும். இதோட பிளேட்ஸ் எல்லாம் நல்ல ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம உதுத்தி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். பூண்டை தனித்தனி பல்ல உதுத்திட்டு தான் போடணும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பூண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 இழு மட்டும் இழுத்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் இழுத்து விட்டோம்னா பூண்டு எல்லாமே ரொம்ப பொடி பொடியாயிரும். ஸோ ஒரு 2 தடவை மட்டும் நல்லா இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். பூண்டு தனியாக, தோல் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதில் இருக்க பிளேடை மட்டும் மெதுவாக வெளியில் எடுத்துட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இதில் தோல் எல்லாமே நமக்கு ஈஸியாக மேலே மிதந்துடும். ஸோ அந்த தோலை மட்டும் நம்ம கையால் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம பூண்டை மட்டும் தனியாக எடுத்துடலாம். எவ்வளோ ஈஸியாக உரிச்சாச்சு பாருங்கள். நீங்கள் அதிகமான அளவில் பூண்டு உரிக்க போகிறீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்ற சமயத்தில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பூரி, சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல கமகமன்னு வாசனையாகவும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிலையும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது இது கூட நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 4-5 முந்திரி சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இதுதான் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்ல வாசனையையும் திக்னஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான பேஸ்ட்டுன்னே சொல்லலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க பொட்டுக்கடலை, சோம்பு இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதையுமே இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா திக்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்க எல்லாருமே ஜூஸ், ஐஸ்கிரீம்னு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் ஐஸ்கிரீம் கொஞ்சம் பெரிய டப்பாவில் வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இந்த ஐஸ்கிரீமை ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பாவோட ஓரத்தில் இதோட மூடியில் எல்லாமே ஐஸ் கட்டி கட்டியாக அங்கங்கே பிடிச்சி போயிருக்கும். ஃப்ரீசர்லலாம் அங்கங்கே ஐஸ் கட்டி கட்டியாக பிடிச்சிருக்கும்ல, அதே மாதிரி இந்த டப்பா ஃபுல்லாகவே ஒரு லேயரே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன். நம்ம கடையிலலாம் பொருட்கள் வாங்கும்போது போட்டு தருவாங்கல்ல, அந்த கவர் தான். இதை இந்த டப்பாவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிங் ரேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைகளெல்லாம் சாப்பாடு வாங்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் கவர் பண்ணி தருவாங்கல்ல, அதுதான். ஸோ அது நிறைய பேர் வீடுகளில் இருக்காதுன்றதுனால இதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போது இந்த கவரை நம்ம டப்பாவுக்கு மேலே போட்டுட்டு மூடி வச்சு அப்படியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது டப்பாக்குள்ளே ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாது. நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், எவ்வளோ நாள் ஆனாலும் சரி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் நெய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நான் ஊர்லேருந்து வரும்போது லீக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த பாட்டிலில் நெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ காலியானதுக்கப்புறமா இதில் நிறைய நெய் அங்கங்கே ஒட்டியிருக்கு. இதை ஒரு சொட்டு கூட இந்த பாட்டிலில் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டீலாவோ இல்லை வேறு ஏதாவது மெட்டலாவோ இருந்தது அப்படின்னா அடுப்பில் வச்சு நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஆனால் இது பிளாஸ்டிக்ன்றதுனால சூடு பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வெது வெதுப்பாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இப்போது இதில் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற நெய் எல்லாமே இந்த சூட்லையே நல்லா உருகிரும். எல்லா பக்கத்துலேயுமே லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க. நான் இதை தண்ணியில் வச்சு ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளவே நெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உருகி அடியில் வந்துருச்சு. இப்போது இந்த மேல் பகுதியில் இருக்கிறதையும் நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். மூடி நல்லா டைட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தண்ணி உள்ளே போகாது. ஸோ ஒரு 20 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நெய் எல்லாமே நல்லா உருகிட்டு பாட்டிலில் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். முன்னாடி பாட்டிலில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியல, ஆனால் உருக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெய் இருக்குது. ஸோ இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டிலும் நமக்கு நல்லா க்ளீன் ஆயிருச்சு. இதில் இருக்கக்கூடிய நெய் எல்லாத்தையுமே ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாகவும் எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவாக இருந்தாலுமே நம்ம பாட்டிலில் தான் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த பாட்டிலை எடுத்து யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த பாட்டிலில் இருந்து சைட்லலாம் ஃபுல்லாக வலிய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே எண்ணெய் வழிஞ்சு ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலை வைக்கிற ட்ரேலையுமே ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். ஸோ இந்த பாட்டிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எண்ணெயாக இருக்குன்னு. இதை ஒவ்வொரு தடவையும் கையில் எடுக்கும் போதும் நமக்கு கை ஃபுல்லாகவே எண்ணெயாகும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான எந்த பேப்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பேப்பரை பாட்டிலை சுற்றி நல்லா கவர் பண்ணிவிட்டு இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்டை இது மேலே மாட்டி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வழிஞ்சாலும் சரி, கீழே வரும்போது இந்த டிஷ்யூ பேப்பர் எண்ணெய் ஃபுல்லத்தையுமே நல்லா உறிஞ்சிரும்.
ஸோ பாட்டிலும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். கையில் எடுக்கும் போதும் நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டாது. அதே மாதிரி இந்த பாட்டிலில் வைக்கிற ட்ரேயுமே எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்கும். ரொம்ப சின்ன டிப் தான், ஆனால் இதை நம்ம செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.